அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் கேள்வியில ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ் இஸ் பீயிங் டன் பை எலக்ஷன் கமிஷன் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மாநிலத்தில் தேர்தல் ஆணையத்தால் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது இந்தியாவுல இதுவரைக்கும் 9 முறை தான் நடத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? 9 டைம் தான் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட சராசரியா 6 வருஷத்துக்கு ஒரு தடவ நடத்துறது தான் அதோட சாராம்சம். சரியா? இப்ப எங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பீகார்ல பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பீகார்ல தான் எலக்ஷன் வரப்போகுது. அதான். அடுத்தது. ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஒன் த ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி அவார்ட் இன் தமிழ் ஃபார் த புக் தமிழ் இன்பம் இன் 1955? 1955ஆம் ஆண்டு தமிழ் இன்பம் என்ற புத்தகத்திற்காக முதல் தமிழ் சாகித்ய அகாடமி விருதை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்.பி. சேதுப்பிள்ளை அவர்கள் தான் வின் பண்ணியிருப்பார். சரியா? அடுத்தது. ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் வாஸ் எனக்டட் இன் விச் இயர்? நீதிபதிகள் விசாரணை சட்டம் அப்படிங்கிறது 1968ல வந்திருக்கும். இந்த சட்டத்தின்படி தான் நமக்கு இம்பீச்மென்ட் ப்ரொசீஜர சொன்னது இந்த சட்டம் தான். ஓகேவா? கான்ஸ்டிடியூஷன்ல இம்பீச்மென்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் பிரசிடென்ட் வந்து ஒரு ஜட்ஜ ரிமூவ் பண்ணிடலாம். எதுக்கு எந்த ஒரு கிரவுண்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெபாசிட்டி அப்படிங்கிற அந்த கிரவுண்ட்ஸ்ல. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோக்சபா, ராஜ்யசபா. அங்க லோக்சபானா 100 பேர் சைன் போட்டிருக்கணும். ராஜ்யசபானா 50 பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். சரியா? அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் கிட்ட அந்த மோஷன் போகும். அந்த இம்பீச்மென்ட் மோஷன். ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாருன்னா, அது அது வந்து ஒரு 3 மெம்பர் கமிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாரு. அந்த கமிட்டில யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் எல்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாரு. அடுத்தது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் எ ஹை கோர்ட். ஏதாவது ஒரு ஹை கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். அடுத்தது ஒரு டிஸ்டிங்யூஸ்ட் ஜூரிஸ்ட் வந்து இருப்பாங்க. இவங்க வந்து அந்த நீதிபதி குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அடுத்தது ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்ணி பிரசிடென்ட்க்கு அனுப்பி, அந்த ஜட்ஜ வந்து இம்பீச்மென்ட் பண்ணிருவாங்க. ரிமூவ் பண்ணிருவாங்க. இந்த மாதிரி ஜஸ்டிஸ் ராமசாமிக்கு ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? ஆனா அந்த இம்பீச்மென்ட் மோஷன் அப்படிங்கிறது பாஸ் ஆகாம விட்டுருக்கும். ஓகேவா? பாஸ் ஆயிருக்காது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த யஸ்வந்த் வர்மா சமீபத்தில டெல்லியில மாட்டுனார் இல்லையா? அவரு மேல இந்த இம்பீச்மென்ட்ட வந்து கொண்டு வரப் போறாங்க. அடுத்தது ஆப்பரேஷன் மெட்மேக்ஸ் இஸ் ரிலேட்டட் டூ. இந்த ஆப்பரேஷன் மெட்மேக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அவங்க பண்ணியிருக்காங்க. டூ பிரிவென்ட் பார்மா ட்ரக் ஸ்மக்லிங். ஓகேவா? மருந்து பொருட்கள் கடத்தலை வந்து தடுப்பதற்காக இத பண்ணியிருக்காங்க. சரியா? ஒரு ட்ரக் கார்ட்டல வந்து புடிச்சிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. சரியா? லாஸ்ட்டா சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சிப்காட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1971 அண்டர் தி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் ஆக்ட் 1965. சிப்காட் 1971ஆம் ஆண்டு தொழில்துறை மேம்பாட்டுச் சட்டம் 1965 கீழ் நிறுவப்பட்டது. கரெக்ட் தான். சிப்காட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வாஸ் கடலூர் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இன் 1972. சிப்காட் உடைய முதல் திட்டம் 1972ஆம் ஆண்டு கடலூர் தொழில்துறை வளாகமாகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கடலூர் தொழில்துறை வளாகமாகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதுவுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.